வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்னைக்கு சமையல் சோலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் ஹெல்த்தியான, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இருக்கிற மாதவிடாய் பிரச்சனைக்கு, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு, வெள்ளைப்படுற பிரச்சனைக்கு, வயிற்று வலிக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்தாக தான் இன்னைக்கு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அது என்ன கூட்டு அப்படின்னா, வாழைப்பூ கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, ஜிங்க், காப்பர், விட்டமின் ஏ, பி1, சி இது எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. நான் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூ கூட்டு செய்ய தேவையான பொருள் 50 கிராம் துவரம் பருப்பு, 20 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம். இது 1/4 டேபிள் ஸ்பூன் போதுங்க, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறோங்க. இப்போ நம்ம தாளிக்க என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க தேவையான அளவு. அதுக்கப்புறமா மல்லித்தழை எடுத்திருக்கேங்க. நம்ம தாளிக்கும் போது பாதி வெங்காயம் தான் போட்டு தாளிக்க போகிறோம். அது நான் அப்புறமா காட்டுறேங்க. துவரம்பருப்பு, சிறுபருப்பு வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சிறிதளவு மஞ்சள் தூள், ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பெருங்காயம், சீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது அந்த அளவு போதும். நான் அதுக்கு மேலே தான் ஆட் பண்ணல. அது போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் நான் நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் தான் இப்போ நம்ம போட போகிறோம். பச்சை மிளகாய் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க அந்த 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு ஆட் பண்ணியாச்சு. நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் விசில் வச்சிடலாம். பருப்பு வெந்த பிறகு நான் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. பாருங்கள், பருப்பு நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லாவே குழஞ்சி அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானத உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே நம்ம அந்த 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு, சீரகம் இந்த அளவு போதுங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக வாசனைக்காக மட்டும் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வரமிளகாய் நான் காரத்துக்கு நான் அதை போட்டுக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ போடலாம். எனக்கு 2 வரமிளகாய் போதும். அதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்க பாதி வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேங்க. பாதி வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை இந்த வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும்.
பாருங்க வெங்காயம் வந்து எப்படி வதங்கியிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கியிருந்தா போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து அந்த வாழைப்பூ நான் வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா அது வந்து கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ அந்த வாழைப்பூ நான் வந்து மறுபடியும் நான் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். நான் வந்து அந்த நம்ம தாளித்து வச்ச அந்த வெங்காயத்து கூட நம்ம போட போகிறோங்க. பாருங்க வாழைப்பூ போட்டாச்சு. வாழைப்பூ போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து வாழைப்பூ வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி விடுங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு தண்ணியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுலேயே வந்து தண்ணி வந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதில் விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு நம்ம வந்து அதை வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா வந்து அது குக் ஆகட்டும். அது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பூவும் உப்பும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து அந்த உப்பு வந்து அந்த வாழைப்பூக்குள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மறுபடியும் வந்து மூடி போட்டு இந்த தண்ணி வந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சுண்டிடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த தண்ணி வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போதும். ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள் தண்ணி வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு நம்ம போடும்பொழுது அந்த வாழைப்பூ நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து வேக வச்சோன்னா அது வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை எடுக்காது. இப்போ பாருங்கள் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பருப்பு விழுந்த பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணி நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா, நீங்கள் வரமிளகாய் வந்து நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த வரமிளகாய் தூளையும் நான் வந்து இந்த கூட்டு கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேங்க. ரொம்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். ஆல்ரெடி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து பாருங்கள். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தழையை போடுறேங்க. பாருங்கள் லைட்டாக தான் அது வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு என்ன பண்ணலாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ கூட்டை வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வயசானவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை வந்து இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் வாழ்வில் இருக்கும். நன்றி.